கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் சனியானவர் மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த சனி மிதுன ராசியில வக்ரமாக இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். அதோட இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தான அதிபதி. அவர் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குடும்ப விஷயங்களை பற்றி வெளியிடங்கள்ல பேசுவதை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர காலத்துல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் முட்டுக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாதங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் கண் மற்றும் பற்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. அடுத்து முக்கியமாக ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா படிப்புல பார்த்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. பழைய வண்டி வாகனங்கள் வைத்திருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னா சரிபார்த்துக் கொள்வது நல்லது. புதிதாக எந்த ஒரு சொத்து சேர்க்கையும் இந்த சமயத்தில் வாங்கும்போது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது. அதிலும் முக்கியமாக பழைய வீடுகள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பழைய வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகுது. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள் அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சனினால வேலையிலே என்னன்னா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. தற்போது இந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சுப கடன் வாங்குவதற்கான சூழலும் ஏற்படும். சொந்த தொழில் செய்யற தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி தொழில ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல கடந்த காலத்துல இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்துல வேலையில மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். தற்பொழுது இந்த மன அழுத்தங்கள் நீங்கி வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துல எதிரிகளுடைய தொல்லைகள் குறைந்து நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து திரும்ப சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய தொழில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.